வணக்கம். இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு, பேக்கு தச்சு முடிச்சாச்சு. இப்போ கை தச்சுட்டு ஃபுல் ப்ளவுஸும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதோ லைனிங் தச்சுட்டு இதோ கை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்க. நான் வந்து எனக்கு இது தச்சு பழகிடுச்சுன்னு நான் தைக்கிறேன். நீங்கள் குண்டு ஊசி அங்கங்கே குத்தி வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு துணி மாறாத உங்களுக்கு தையல் நல்லா கரெக்டாக வரும். நீங்கள் அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. அங்கங்கேயும் குண்டு ஊசி குத்தி வச்சுக்கோங்க. 2 துணி ஒரே ஈவனாக அழகாக இருக்கும். இப்படி திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இது படிமான தையல். இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கைக்கு ஹெம்மிங் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஷேப் எடுக்கிறது. ஜாயின் பண்ணலாம். ஷேப் எடுத்தாச்சு. இந்த கை இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு. கொக்கி பீஸ்லேருந்து அளவு எடுக்கிறோம். இது பாருங்க பாருங்க, இடுப்பளவு இது. இது வந்து நீங்கள் இங்கே வந்து டாட் எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த டாட்லேருந்து அளவு இது. இவங்களது ப்ளவுஸ் வந்து அளவு பெருசாக இருக்குது. பாருங்க, இது ஆம்கோல் சைடு. இது இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த பக்கம் வந்து கையிலேருந்து வரும் தையல். கை சுத்தளவு பாருங்க, கை சுத்தளவு இது. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பாருங்க, சென்டரா ஒரு அளவு எடுத்து இந்த அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம்கோல் சைடு வரும். பாருங்க, இதுலேருந்து
இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ரெண்டுமே ஒன்றா ஜாயின் வரும். இப்போ இதை தைக்கலாம். தைக்கிறத பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த பக்கமும் நீங்கள் காஜா சைடும் ஜாயின் பண்ணிக்கணும். நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதுவே இன்னொரு தையல், 3 தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் கை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் நீங்கள் அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், நெக்கு பீஸுக்கு கிராஸாக எடுத்து எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதே மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு, 2 பக்கமும் ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக அளவு எடுத்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதை காட்டுறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே மிஷின் தையல் தான். இது ஃபுல்லாகவே மிஷின் தையல் தான். அதனால் வந்து ஒரே ஈவனாக தைச்சிக்கோங்க. ஒரு பக்கம் முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி அந்த மாதிரி தைச்சிடாதீங்க. கழுத்து வந்து ஷேப்பாக அழகாக வராது. இப்போ கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இது மடிச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், மடிச்சுட்டு இது மடிச்சுட்டு ஒரு மடிச்சுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் இது மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். இது இப்படி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஓரம், ரொம்ப நடுவுலலாம் போட்டுறாதீங்க. இது ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, தையல் நீட்டாக இருக்கும். பாருங்க, இது முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸே முடிஞ்சிடுச்சு. பாருங்க, இந்த ப்ளவுஸே முடிஞ்சிச்சு. எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். தையல் பார்க்கவே அழகாக இருக்கும். உங்களுக்கு தையல் பிரியாது. நீங்கள் கையால் ஹெம்மிங் பண்ணால் கூட ஒரு சமயம் தையல் விட்டுரும். இது உங்களுக்கு இந்த தையல் போகாது. இந்த ப்ளவுஸே முடிச்சாச்சு. இப்போது
பாருங்க. ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கொக்கி காஜா எடுத்துட்டு கொக்கி காஜா மட்டும்தான் இதில் வேலை. அதை எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸையும் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, காஜா எடுத்து முடிச்சாச்சு. இப்போ கொக்கி தைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இருக்கும். இப்போ கொக்கி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அது மேலேயே வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கொக்கி கட்டுறது எப்படின்னு சொல்லி தரேன். பார்த்துக்கோங்க. இந்த ஊசியை உள்ளே விட்டு மேலே இழுத்துட்டு இந்த நூல் எடுத்து ஒரு சுற்றிக்கோங்க. இது நூலால் பின்னின மாதிரி இருக்கும். தையல் நல்லா இருக்கும். தையல் விட்டு போகாது. இதை பாருங்க, ஊசி உள்ளே விட்டு மேலே இழுத்துட்டேன். அந்த ஊசியில் ஒரு சுற்றிக்கோங்க. இதே மாதிரி தான் அளவு வச்சு மார்க் போட்டுட்டு அந்த மார்க் எந்த பக்கம் பண்ணியிருக்கீங்களோ அது மேலே இதே மாதிரியே எல்லா ஹூக்கும் தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, முடிஞ்சிருச்சு. இது ஊசியை உள்ளே விட்டு மேலே இழுத்துட்டு இது ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இழுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா ஹூக்கும் தைக்கணும். நான் உங்களுக்கு எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸு சுத்தமாக ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா முடிஞ்சிச்சு. கொக்கி காஜாவும் வச்சியாச்சு. உங்களுக்கு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு தான். நான் லைனிங் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதனா தப்பு இருந்ததுன்னாக்கா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். இது பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம்.